லிப் டார்க்கனிங்க்கு நம்ம என்னென்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எஃபெக்டிவான ஒரு 2 பாயிண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஷீதா ஃப்ரம் அல்ஷாஃபி கிளினிக். ஸோ லிப் பிக்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இருக்கு இல்லையா, தக்காளியோட பல்ப் மட்டும் நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன்லேயே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிப்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து தொடர்ந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ கொடுத்துட்டே இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் லிப் பாமும் மாய்ஸ்சரைசரும் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இதுலேயே வந்து நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். 5th எஃபெக்டிவ் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், அப்புறம் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து லிப்பில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் பண்ணி விடலாம். மேல் சொன்ன எல்லா லிப் பிக்மெண்டேஷனுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஹோம் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் தான். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புண்கள் இருக்கிறது, இல்லை உதட்டில் வந்து புண்கள் இருக்கிறது, லிப்ஸ்க்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்கிறது, இல்லை கிராக்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷனில், இல்லை வந்து லிப் வந்து ஸ்கின் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ் பண்ணாதீங்க. இது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை தவிர்த்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது லிப்ஸ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த மாதிரியான அரிப்போ இல்லை வந்து எந்த மாதிரியான புண்களோ இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.